என்னன்னு அந்த வண்டியை திறந்து உள்ள பார்த்தா எல்லாமே பணம். உடனே இந்த பொண்ணு இந்த பணத்தை எல்லாம் போலீஸ்ட ஒப்படைச்சிடலாம், நம்ம மாட்டிக்கிறோம்னு சொல்றா. ஆனா இவனுங்க 2 பேத்துக்கு இந்த பணத்தை பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு. கூடவே 2 செக்யூரிட்டி இந்த வேன்ல வந்திருப்பாங்க. அவங்க அடிபட்டு கிடப்பாங்க. இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி அவங்கள அடிச்சு போட்டு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் இவங்களை எரிச்சிடலான்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த செக்யூரிட்டி 2 பேரும் எரிக்கிறதுக்கு டீசலோ பெட்ரோலோ வேணும் இல்லையா, அதனால நம்ம ஸ்டோரி டெல்லர் போற வழியில ஒரு பல்கில் ஒரு கேன்ல டீசல் வாங்கிக்கிறாரு. இவன் அங்க போய் டீசல் வாங்குற நேரத்துல இவன் இந்த பொண்ணுகிட்ட டீலிங் பேசுறான். என்னன்னா பில்லா படத்துல நடந்த மாதிரி உனக்கு 50 எனக்கு 50ன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இந்த டீலிங்க்கு ஒத்துக்கிறாம கன்னத்துல ஒரு போர்டு பொலியர்னு போட்டுறா. அப்புறம் அந்த இடத்துக்குமே வந்துடுறாங்க. இவங்க தூக்கி எரிச்சிட்டு இருக்கிறப்ப இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இவனுக்கு ஒரு துரோக மொமெண்ட்டை கொடுத்துட்றா. இதுக்கு தான் மக்களே பொண்ணுங்களை எப்பயுமே நம்பவே கூடாதுன்றது. அப்புறம் இந்த வேலை எல்லாம் முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்கிறப்ப இந்த வேன் ரிப்பேர் ஆயிருது. என்னாச்சுன்னு நம்ம ஆள் பேனட்டை திறந்து பார்த்துட்டு இருக்கிறப்ப இந்த பொண்ணு திடீர்னு காணாம போறா. இவனும் காட்டுக்குள்ள தேடி போறான். இவ செத்து கிடக்கிற மாதிரி தெரியுது. கையை கொண்டுகிட்டு கிட்ட போகும்போது இந்த பொண்ணு இவனுக்கு ஒரு துரோக மொமெண்ட்டை போட்டு விட்டுறா. அப்புறம் உடனே இவளுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு எடுத்து பார்த்தா இவ யாருக்கு துரோக மொமெண்ட் கொடுத்தாலோ அவனே கால் பண்ணி இந்த மாதிரி பல்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவளுக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அது பெரிய சுடுகாடா இருக்கும்.